என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். 27/10/2025 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ப்ரீமியம் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நம்ம ப்ரீமியம் சார்ட்டுக்காக மட்டும் ஓப்பனர்ஸ் வச்சு மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மெயின் சார்ட்டுக்காக இண்டெக்ஸ் சார்ட்டுக்காக நம்ம பண்ணுறது இல்லை. ஒன்லி ப்ரீமியம் ப்ளஸ் ஓப்பனர்ஸ்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம அதுக்கான மார்க் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நிஃப்டியோட மெயின் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். டே கேண்டில் மார்க்கெட் 26,100 அப்படிங்கிற ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. 25,650 25,450 தான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் ஓவராலாக அப் டர்னில் இருக்கும், மைண்டில் வச்சுங்க. ஸோ நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரீமியம் சார்ட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓஏ சேஞ்ச், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிக்குன்னு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு தான் அதிக அளவில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. எங்கேயுமே ஃபுட் சைடு சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கால் சைடு பாருங்கள், 3.94 crore, ஃபுட் சைடு 52 lakhs சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கால் சைடு அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஆர் பாருங்கள், புட் கால் ரேஷியோ 0.7. ஓகேங்களா, பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்தால் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் இருக்கும், அது வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். 1க்கு கீழே 0.8 0.7 வந்தால் பேரிஷ் சென்டிமெண்ட்டு, 1க்கு மேலே இருந்ததுன்னா புல்லிஷ் சென்டிமெண்ட். ஓகேங்களா, 1.2 1.3 இருந்தால் புல்லிஷ் சென்டிமெண்ட்டு. ஸோ 0.7 இருக்கிறதால மார்க்கெட் வந்து பேரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ கொஞ்சம் பேரிஷாக இருக்கான், அதனால் இப்போதைக்கு கால் சைடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் சொல்லுது. ஓகேங்களா, அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 25,800. ஸோ அதுதான் வந்து இப்போ டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஓகேங்களா, 25,800 தான் மார்க்கெட் இப்போ சஸ்டெயின் ஆகி நிற்குது. ஸோ 25,800 தான் இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா, ஸோ அதுக்கும் கீழே வந்தால் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 25,500 தான். ஏன்னா 25,700 இருக்குது. பட் 97 lakhs இருக்கிற ஆப்ஷன்ஸ் அதுவும் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். இன்கேஸ் மார்க்கெட் அதனால செல்லிங் ப்ரெஷரை பிரேக் பண்ணால் சப்போர்ட் உடைக்கிறாங்க பட்சத்தில் 25,500 தான் அடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,900, அதுக்கப்புறம் 26,000 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ அந்த 800 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக போட்டு டாமினேட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் நல்லா செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. 800 கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் சொல்லுது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 25,800 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 25,800 கால் ஆப்ஷன். சரிங்களா, ஸோ அதுக்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபாயிலையும் 96 அடுத்தடுத்த சப்போர்ட் பண்ணு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த 130 rupees பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த 130 rupees பிரேக் பண்ணணும், இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணணும். பண்ணுனானா ஃபர்தராக மேலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ப்ரைஸை வந்து மார்க்கெட் இருங்க இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணினால் ஃபர்தராக மார்க்கெட் 174 அப்படிங்கிற டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கால் சைடு வந்து இந்த இதை பிரேக் பண்ண முடியும்னா திருப்பி என்னவா ஃப்ரெண்ட்ஸ், இது பிரேக் பண்ண முடியலன்னா திருப்பி இந்த ட்ரெண்ட் தொடரும். ஓகேங்களா, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மார்க்கெட் இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 130 அவன் தாண்டணும். இந்த 130 வந்து மார்க்கெட்டில் நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருப்பான். ஏன் அப்படின்னா அதே மாதிரி புட் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 and 96 சப்போர்ட்டு, 130 174 டார்கெட். இந்த 130 தாண்டினா தான் 170 போவான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 130 தாண்ட முடியல மார்க்கெட் ஆடுற பட்சத்தில் மீண்டும் மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா கால் சைடு போக மாட்டான், புட் சைடு தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க.
இதோட டே கேண்டில் காமிச்சிடுறேன் பாருங்க. கால் ஆப்ஷனோட டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் பண்ண தெரியுங்களா? இங்கே ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க 75ல, அதே சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் எடுத்து நிற்குது. சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டை மீண்டும் மார்க்கெட் எடுக்கிறாங்கிற பட்சத்தில் மீண்டும் மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா மீண்டும் இந்த சப்போர்ட் பாருங்க, அடுத்த சப்போர்ட் மேஜர் 22 ரூபாய் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் கால் சைடு போகாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 25,800க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இங்கே ஒரு சைடுவேஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த சப்போர்ட்டை இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு மீண்டும் அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட் 1 2 மீண்டும் 3ஆவதா சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நிற்கிறா மார்க்கெட்டு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு 50 ருபீஸும் 80 ருபீஸும் இப்போதைக்கு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 80க்கு மேலே 130 சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கால் சைடு 130 இவனும் அதே மாதிரி தான். இந்த 800க்கான புட் ஆப்ஷன் இந்த 130 பிரேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் அந்த 130 பிரேக் பண்ணணும். பண்ணானாதான் இவனும் இந்த 130 பிரேக் பண்ணணும். பண்ணுனா தான் ஃபர்தரா 194 இவனும் போவான். இந்த 130 இவனாலையும் பிரேக் பண்ணல, இங்க போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் திரும்ப அவசியம் மார்க்கெட் கால் சைடு போகும். 130 இந்த புட் சைடு 130 போகும்போது கால் சைடு ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வருவான். ஓகேங்களா? இவனோட 75 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்புவான். இல்ல இவன் வந்து நாளைக்கு வந்து கேப் அப்ல ஓப்பன் இந்த 130ல ஒரு ரிவர்ஸ் கொடுக்குறாங்கிற பட்சத்துல புட் சைடு என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 ருபீஸ் வந்துட்டு மார்க்கெட் திரும்புவாங்க. இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் மார்க்கெட்ல. ஸோ இந்த 130 எவன் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றானோ அவன் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்குவான். அதை பிரேக் பண்ணா ஃபர்தரா போவான். மைண்ட்ல வச்சுக்கங்க. இன்கேஸ் இந்த டைரக்ஷன் தொடர்ந்தா, இந்த டைரக்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் தெரியுங்களா? என்ன சொன்னா ட்ரெண்ட், ப்ளஸ் ட்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா, ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா புட் சைடு தான் இருக்கு. ட்ரெண்ட் தெரியுதுன்னா அப் மூவ்மெண்ட் புட் சைடுல இருக்கு. அதே மாதிரி கால் சைடு பாருங்க, அதோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் சரிங்க. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கால் சைடு வந்து டவுன் சைடும் புட் சைடு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பையிங் நடந்துட்டு இருக்கிறதால இந்த மூவ்மெண்ட்டுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த ட்ரெண்ட் என்னப்போ அந்த ட்ரெண்ட் கூடவே போனீங்கன்னா பாசிட்டிவ், மேபி மார்க்கெட் புட் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட டே கேண்டிலும் பாருங்க, இதோட டே கேண்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீவியஸ் 3 டேஸா என்ன கேண்டில் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்வெர்டர் கேமர் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருக்கான். மூணு நாளுமே பையிங் தான் நடந்திருக்கு புட் சைடு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு புட் சைடு போகலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குதுங்களா, 386. ஸோ மேபி ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக வருதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு 800 டிசிஷன் மேக்கிங் லெவல், அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. புட் சைடு தான் வந்து பையிங் நடந்துட்டு இருக்கு. ட்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது தான் நீங்கள் பண்ணுங்க. ட்ரெண்டு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு என்ட்ரி போங்க. ட்ரெண்ட் வந்து புட் சைடு தான் இருக்கு. பிசிஆரும் 0.7 இருக்கிறதால மார்க்கெட் இப்போதைக்கு பேரி சென்டிமெண்ட்ல இருக்கா, அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திங்கட்கிழமை மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அறிவிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கூடிய விரைவில் நம்ம வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் குரூப் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் டெலிகிராமில். ஸோ அதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது கமெண்ட் செக்ஷனில் விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கான லிங்கை வந்து நான் உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.